சென்னை காமராஜர் அரங்கில் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து பேசும்போது சில விஷயங்களை எதிர்க்கணும், சில விஷயங்களை ஒழிக்கணும், டெங்கு மலேரியா போன்ற நோய்களை உருவாக்கக்கூடிய கொசுக்களை ஒழிக்கணும், அதே மாதிரி தான் சனாதனத்தையும் நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு பேசியிருந்தார். இந்த பேச்சு பல இந்து அமைப்பினருடையும் பாஜகவினருடையும் ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. இதன் மூலமாக பல்வேறு மாநிலங்களில் இவர் மேலே வழக்கு தொடுக்கப்பட்டுச்சு. குறிப்பாக உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கப்பட்டுச்சு. இந்நிலையில் இந்த வழக்கு இன்றைக்கி விசாரணைக்கு வந்ததில்லை. நீங்கள் ஒரு சாதாரண ஆள் கிடையாது, ஒரு அமைச்சர், உங்களுடைய கருத்து சுதந்திரத்தை பயன்படுத்தி தப்பான விஷயத்தை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பேசப்பட்டுச்சு. இதற்கு உதயநிதி ஸ்டாலின் தரப்பிலிருந்து பேசின வழக்கறிஞர் தரப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் எந்த வழக்கையும் எதிர்கொள்ளலை அப்படின்னு சொல்லி நாங்கள் பேச வரல, நாங்கள் எல்லா வழக்கையும் எதிர்கொள்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நாங்கள் போய் அந்த வழக்கு இது பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 6 மாநிலங்களில் 6 விதமான வழக்குகள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே எங்களால் போய் அங்கே போய் ஃபேஸ் பண்ண முடியாது. அதனால எங்களுக்கு இது எல்லாத்தையுமே ஒரே வழக்காக எடுத்து அந்த ஒரே வழக்காக எங்களுக்கு தொடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேலும் இதுக்கு உதாரணமாக இதுக்கு முன்னாடி அர்ணப் கோஸ்வாமிக்கு இதே மாதிரி தான் பல வழக்குகள் முன்னாடி இருந்துச்சு. அவர் எல்லா வழக்கையும் ஒன்றா தொடுத்து உச்சநீதிமன்றத்தில் ஒரே வழக்காக கொண்டு வந்தாங்க. அந்த வழிமுறையில் தான் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் நாங்கள் பாதுகாப்பு கேட்டு உங்ககிட்ட வரல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை 15ஆம் தேதி வரைக்கும் ஒத்தி வச்சிருக்கு. திமுகவின் அமைப்பு செயலாளர் தான் ஆர்.எஸ். பாரதி. இவர் இன்னைக்கு கடலூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கும் போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னமோ தமிழ்நாட்டில் தான் போதைப் பொருள் அதிகமாக புழங்குது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, போதைப் பொருள் எங்கள் கட்சியில் ஒருத்தர் இருக்குது அப்படின் போது அடுத்து 24 மணி நேரத்தில் அவரை நாங்கள் கட்சியை விட்டே தூக்கிட்டோம். அந்த அளவுக்கு எங்கள் கட்சி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடே வியந்து பாராட்டுது எங்களுடைய நிதிநிலை அறிக்கையை. ஆனால் இவர் என்னடானா அந்த வைத்தறிச்சலில் தாங்க முடியாமல் எல்லாருக்கிட்டையும் போய் போராட்டம் பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. அவரோட கூட்டணி பிரச்சனையே அவரால் தீர்க்கவே முடியாமல் யார் வருவாங்கன்னு சொல்லிட்டு கதவை திறந்து வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்நிலையில் இவர் இந்த மாதிரி பேசுகிறது கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அண்ணாமலை அவர்கள் தமிழகம் முழுவதுமே போதைப்பொருள் சப்ளை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்காரு. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, குஜராத் மாநிலத்தில் தான் இந்த போதைப் பொருள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது என்கிட்ட டேட்டாஸே இருக்குது. அதை நான் ஒரு நாள் வெளியிட்டும் காட்டுறேன், அப்புறம் தெரியும். ஆனால் இந்த பார்த்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் இந்த போதைப் பொருள் கடத்துறவங்க அதிகமான பேர் ஐடி துறையை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டிலிருந்து மென்பொருள் உற்பத்தியாளர்கள் ஐடியில் வேலை பார்க்குறவங்க மூலமாக தமிழ்நாட்டுக்கு தான் பெருமை. ஆனால் அதை கூட அவர் புரிஞ்சுக்கிறாம ஐடியில் வேலை பார்க்குறவங்கள ரொம்ப கொச்சையாக பேசியிருக்காரு. இதுக்கு அவர் 2 நாளுக்குள்ளே எங்களுக்கு மன்னிப்பு கோரணும், இல்லைன்னா அவர் மேலே வழக்கு தொடரப்படும் எங்கள் திமுக ஐடி விங் மூலமாக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இந்நிலையில் இது எவ்வளோ பெரிய பேசு பொருளாக ஆகும் அப்படிங்கிறது இன்றைய ஊடகத்தை பார்த்தா நமக்கே தெரியும். சென்னை ஆளுநர் மாளிகையில் இன்னைக்கு மகாவிஷ்ணு அவதாரம், அதே மாதிரி ஐயா வைகுண்டர் அருளிய சனாதன வரலாறு ஆகிய 2 புத்தகங்களை ஆளுநர் ஆர்.என். ரவி வெளியிட்டார். அதை வெளியிட்டு அவர் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, ஜி.இ. போப், கால்டுவெல் இவங்க 2 பேருமே திராவிட மொழிகள் குறித்து எழுதினது எல்லாமே பொய்யானது. அவங்க பள்ளி படிப்பை கூட முழுசாகவே தொடங்கவே இல்லை. இந்நிலையில் அவங்க எப்படி எழுதியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். மேலும் இந்தியாவில் சனாதனம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் ஐயா வைகுண்டர் 170 ஆண்டுகளுக்கு முன்னாவே அது ஒற்றுமையாக இருந்தாங்க. அதை எல்லாத்தையும் பிரிக்கும் நோக்கத்தில் தான் ஜி.இ. போப் அவர்கள் இந்த ஒற்றுமையை கலைக்கிறதுக்காக மத மாற்றத்தில் ஈடுபட வைக்கிறதுக்காக இவங்க எல்லாமே வேறு விதமான சில விஷயங்களை புகுத்துனாங்க. 1939 90,000 மெட்ராஸ் மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இதுக்கு அப்புறம் தான் இது இன்னும் மாறிடுச்சு. இந்நிலையில் இந்த ஐயா வைகுண்டர் எழுதிய இந்த சனாதன வரலாறை எப்போவுமே நிர்ணயிக்கும் விதமாக தான் மோடி அவர்கள் இப்போ செயல்பட்டுக்கிட்டு வராரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. மேலும் காசி ராமேஸ்வரம் இந்தியாவுக்கு எப்போவுமே பொதுவான சொத்து தான், அது தனியாக பிரித்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே தமிழகத்தை ஆளும் திமுக அரசுக்கும் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கும் கருத்து முதல்கள் இருக்கும் நிலையில் அவருடைய பேச்சு இந்த நிலைப்பாடு கட்சியினரையே இன்னொரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும்.
முதலமைச்சர் தொடங்கி அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மக்கள் பிரதிநிதிகள், மாவட்ட ஆட்சியர்கள் இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டு மக்களுக்கு நேரடியாகவே தொடர்பு கொண்டு அவங்க கிட்ட அவங்களுடைய குறைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறதா புதுசாக ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு பெயர் நீங்கள் நலமா. இது வர மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து முதலமைச்சர் அவர்கள் மூலமாக தொடங்கி வைக்கப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு மயிலாடுதுறையில் பல்வேறு நலத்திட்ட பணிகளுக்காக சென்ற முதலமைச்சர் அவங்க எடுத்துரைத்தாங்க. இந்த நிகழ்ச்சி திமுக கட்சியினர்கள் மட்டும் இல்லாமல் மக்களிடையே ஒரு பெரிய வரவேற்பு பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, இது மாதிரியான ஒரு ஈவெண்ட் வச்சு முதல்வன் படத்தில் ஏற்கனவே வந்துச்சு. அப்போது அந்த சீன் சிலாகிச்சு பேசப்பட்டுச்சு. அதே காரணமாக தான் இதுவும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. 2 வாரத்துக்கு முன்னாடி சென்னை மற்றும் கோவையில் இருக்கிற ஒரு சில தனியார் பள்ளிகளில் வெடிகுண்டு மிரட்டல் வந்துச்சு. இதன் மூலமாக சென்னையும் கோவையும் ரொம்ப பரபரப்பாகவே இருந்துச்சு. மாணவர்கள் எல்லாருமே உடனே வெளியேற்றப்பட்டாங்க பெற்றோர்கள் மூலமாக. அதே மாதிரி அங்கே மோப்ப நாய் மூலமாக சோதனையும் இடப்பட்டுச்சு. பாம்ப் ஸ்குவாடும் இருந்தாங்க. இந்நிலையில் இந்த பிரச்சனை ஓங்கி அடங்குறதுக்கு முன்னாடியேவும் மறுபடியும் நேற்று இரவு மாங்காடு பக்கத்தில் இருக்கிற கெருகம் பக்கத்தில் இருக்கிற ஒரு தனியார் பள்ளி, அதே மாதிரி கோவையில் இருக்கிற வடவள்ளி பகுதியை சேர்ந்த ஒரு தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு வச்சிருக்கிறதா ஒரு மின்னஞ்சல் வந்திருக்கு. இதை அடுத்து நைட்டோட நைட்டாக அங்கே பாம்ப் ஸ்குவாட் போய் அங்கே ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, ஃபுல் கிளியரன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் இன்றைக்கி எக்ஸாம் அப்படிங்கிறதுனால எல்லா மாணவர்களும் உள்ளே அனுப்பப்பட்டாங்க. இது மாதிரி பல சம்பவங்கள் நடக்கும்போது ஒருவேளை மாணவர்கள் தரப்புலேருந்து இந்த எக்ஸாம் ஃபியருக்காக இந்த மாதிரி மின்னஞ்சல் அனுப்புகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கோணத்துலையும் விசாரிக்கப்படுகிறது. ஆனால் இதை நம்ம ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கவும் முடியாது. இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது இருக்கா, இல்லை நம்மளை மிஸ்டைரக்ஷன் பண்ணுறதுக்காக வேறு ஏதாவது ஒரு தீவிரவாத குழு சரி செய்கிறாங்களா அப்படிங்கிற கோணத்தில் போலீஸார் இப்போ விசாரிச்சுக்கிட்டு வராங்க. தமிழ்நாட்டில் மோடியோட வருகையொட்டி 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்ட நிலையில் மதியம் 1:15 அளவில் மகாராஷ்டிராவிலிருந்து கிளம்பின பிரதமர் மோடி 3:30க்கு சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்தடைந்தார். இப்போ அவர் கல்பாக்கத்துக்கும் போயிருக்காரு. அங்கே பிரீடர் ரியாக்டரை தொடங்கி வச்சுட்டு திரும்பவும் பாஜக மாநாடு அப்படிங்கிற ஒய்எம்சிஏ மைதானத்தில் பிரம்மாண்டமாக பாஜகவினர் நடத்துகிற அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. இது கலந்துக்கிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே தெலுங்கானாவுக்கு போகிறாரு. ஒரே வாரத்தில் 2 தடவை பிரதமர் மோடி தமிழகத்தில் வந்திருக்குது. ஒரு பெரிய சலசலப்பே ஏற்படுத்தியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஒருவேளை மோடி ஏதோ கவுன்சிலர் மாதிரி அடிக்கடி தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர மாதிரி வராரு அப்படின்னு சொல்லி திமுக தரப்பினரிடையே ஒரு விமர்சனம் பேசப்படுது. இன்னொரு பக்கம் மோடி என்னதான் எத்தனை தடவை உள்ள வந்தாலுமே கூட அங்கே ஒன்றுமே நடக்காது, தேவையில்லாமல் அவர் வந்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்புலையும் பேசப்படுது. இன்னொரு பக்கம் திமுக தரப்புலேயே இந்த பேரிடர் நிவாரண நிதி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி பேசுகிறாரா இல்லையான்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான கலவையான விமர்சனங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் காங்கிரஸ் தரப்பில் காங்கிரஸ் தலைவராக இருக்கிற செல்வ பெருந்தகை என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாரத்தில் 2 தடவை பிரதமர் மோடி இங்கே வருவதன் அதுக்கு ஏன் இந்த கட்சிகள் எல்லாமே இவ்வளோ பெரிய கண்டனத்தையும் எதிர்ப்பையும் தெரிவிக்கிறாங்க. அதே சமயம் பாஜக ஆதரவாளர்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தை வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்துது. அதே சமயத்தில் ஒருவேளை பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டின் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட்டார்னா அது ஒரு பெரிய காம்படிஷனாக ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தை எங்களால் உணர முடியுது அப்படின்னு பாஜக தரப்பினரும் சொல்றாங்க. பாஜக அதிமுகவுக்கு உண்டான கூட்டணி முறிவு ஏற்பட்டதுக்கு அப்புறம் ஒரு தரப்பு அதிமுகவும் பாஜகவும் ரகசியமாக கூட்டு உடன்படிக்கையில் இருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்நிலையில் ஓபிஎஸ் தரப்பு எப்பவுமே பாஜகவோட நாங்கள் எப்பவுமே உறவு முறிச்சுக்கவே இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்தாலும் இதில் தனியாக நிற்கிறது யாருன்னா டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான். இவர் எப்பவுமே தனக்குன்னு ஒரு தனி பாணியை எப்பவுமே வகுத்துக்கிறவர். இவர் இப்போது சிவகங்கையில் குக்கர் சின்னத்தில் பாஜகவுடைய கூட்டணியோட நிற்க போகிறது உறுதியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட்சி மில்லிடம் சொன்னதா ஒரு தகவல் வந்திருக்கு. இதற்கு முன்னாடி டிடிவி தினகரன் இதே சிவகங்கை தொகுதியில் தனியாக நின்று 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கியிருந்தார். ஆனால் இப்போ கார்த்திக் சிதம்பரம் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. அதனால் கார்த்திக் சிதம்பரம் இந்த தடவை நிற்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற இந்த நிலைமையில் திமுக தரப்பில் யார் அங்கே நிற்க போகிறாங்க அப்படிங்கிறது அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே தெரியும். இந்துக்களால் வெகு விமர்சையாக கடைபிடிக்கப்படுற ஒரு பூஜை தான் மகா சிவராத்திரி பூஜை. இந்த மகா சிவராத்திரி பூஜையில் நேரடியாகவே நம்ம முக்தி அடையலாம், தியானம் இருந்து வரம் இருந்தால் அப்படின்றது ஐதீகம். இதன் அடிப்படையில் மார்ச் 8ஆம் தேதி ஈஷா யோகா மையத்தில் பிரம்மாண்டமான முறையில் மகா சிவராத்திரி பூஜை கொண்டாடப்பட இருக்குது. இதனுடைய நேரலை மாலை 6 மணியிலிருந்து அடுத்த நாள் காலை 6 மணி வரையிலும் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மையத்திலிருந்து அதிகாரப்பூர்வ தகவல் வந்திருக்கு. இதில் பாடகரான சங்கர் மகாதேவன் உட்பட நிறைய இசை நிகழ்ச்சிகளும் நடக்கப்பெற இருக்கு. இதில் கோவை மாவட்டம் தவிர தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களையும்
நேரடியாக ஒளிபரப்பு செய்யவும் இருக்காங்க. இந்த நேரலையும் அதே மாதிரி 5 லாங்குவேஜில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவும் இருக்காங்க. உலகின் மிக பிரம்மாண்டமான மகா சிவராத்திரி திருவிழாவாக இது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் சமீபத்திய காலமாக அடிக்கடி தமிழகம் வருகிற மோடி அவர்கள் இதுக்கு முன்னாடி இதே ஈஷா யோகா மையத்தில் ஆதி யோகி அப்படிங்கிற அந்த சிவனுடைய பிரதிஷ்டை பண்ணும்போது கலந்துக்கிட்டார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ மறுபடியும் இவர் கலந்துக்குவாரா அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். போன மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரைக்கும் இந்தியாவுக்கு வராத செலிபிரிட்டிஸ் யாருமே கிடையாது. பில் கேட்ஸு, மார்க் ஜூகர்பர்க் எல்லாருமே வந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அம்பானி வீட்டில் நடந்த அந்த நிச்சயதார்த்தம் தான். அம்பானி, முகேஷ் அம்பானியோடைய மகனான ஆனந்த் அம்பானி, அதே மாதிரி ராதிகா மெர்ச்சன்ட் அவங்களுடைய அந்த ப்ரீ வெட்டிங்காக இன்வைட் பண்ணப்பட்டாங்க. 3 நாள் மிகப்பெரிய கோலாகலமாக குஜராத் மாநிலத்தில் ஜாம் நகரில் இது அரங்கேற்றப்பட்டுச்சு. இதில் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கானோடைய நடன நிகழ்ச்சிகளும் அரங்கேறிச்சு. பிரபல பாப் பாடகியுடைய ரிஹானா அவங்களுடைய நடன நிகழ்ச்சிகளும் அரங்கேறிச்சு. தமிழ்நாட்டின் சார்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கலந்துக்கிட்டாங்க. இது மாதிரி பல்வேறு தரப்பட்ட திரைக்கலைஞர்களும் அதே மாதிரி வேர்ல்டு கிளாஸ் பிஸ்னஸ்மேன் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. 3 நாள் அவங்க எல்லாருமே அங்கே இருந்தாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த ப்ரீ வெட்டிங்க்கு ஆன செலவு மட்டும் 1250 கோடி. 1250 கோடி செலவு பண்ணி ஒரு நிச்சயதார்த்தம் இந்தியாவில் நடந்திருக்குன்னா அது அம்பானி வீட்டு நிச்சயதார்த்தமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் மக்கள் ரொம்ப பெருமிதமாகவும் பேசுகிறாங்க. எவ்வளோ பணம் இருந்தாலும் அங்கே முகேஷ் அம்பானி அவர்கள் அந்த ஊர் மக்களை அழைச்சி, முகேஷ் அம்பானி அதே மட்டும் இல்லாமல் அவருடைய மகனான ஆனந்த் அம்பானி அவங்க குடும்பம் எல்லாருமே அந்த ஊர் மக்களுக்கு சமபந்தி போஜனம் கொடுத்து அவங்களே பண்டங்கள் எல்லாத்தையும் பரிமாறினது தான் இங்கே ஹைலைட்டான ஒரு விஷயமா பேசப்படுது.